எல்லா மதங்களிலிருந்தும் உன்னதமாக கேட்டது
உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பலன்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தில் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடரக்கூடாது, மீறினால் நீங்கள் சாதீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றார். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதா, கண்களுக்கு கடினத்தா, அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதா என்பதை கண்டு பெண் அதன் பலத்தை பறித்து கொண்டார். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தார். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையில் இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை வைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். மேற்காக வீசிய பொழுதிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதன் அவள் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுறையிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் வழியில் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதன் தீசையை எண்ணவில்லையோ, எவரது மனதில் அஞ்சவில்லையோ அவர் பேறு பெற்றவர். பல்லது எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை உன்னிடம் அறிக்கையிட்டேன், என் தீசையை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறியையும் பாவத்தையும் போக்கினேன். பல்லது எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆகவே துன்பங்களை அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி கொண்டாடுங்கள். பெருமென்றும் ஆய்ந்திருந்தாலும் அவர்களை அது அணுகாது. பல்லது நீரே எனக்கு புகழிடம், இன்றைக்கு நீ பாதுகாத்து இருக்கிறேன். உம் வீட்டில் நான் எழும் ஆரவாரம் என்னை சூழ்நிலை செய்கிறேன். பல்லது அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் திருமகன் சொல்லுங்கள் மனதில் இருந்தும் வழி. ஆண்டவரே இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. இயேசு தீர் பகுதியை விட்டு சீமோன் வழியாக சென்று
தெற்கோடி பகுதிகளிலே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுவதுமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கைவிட்டு குணமாக்குவார் அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியை அழைத்து சென்று தம் இடங்களை அவர் காதில் இட்டு உமிழ்த்தினார். அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எவ்வாறா, அதாவது திறக்கப்பட்டு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாமும் கட்டவில்லை. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவர்கள் கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் வெளியார் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த நேரத்தில் ஆண்டுள்ளார். இவர் எத்தனை நன்றாய் யாவற்றையும் செய்வதில்லை. காது கேளாத கேட்கவும் பேசவும் பேசவும் செய்கிறார் என்று பேசிக் கொண்டார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்தேசுவின் சகோதர சகோதரிகளே, இறைவன் எல்லாவற்றையும் நல்லதாக படைத்தார். எல்லாவற்றையும் படைத்த தேவன் படைத்த எல்லாவற்றையும் நல்லதாக படைத்தார். அப்படி இந்த உலகத்திலே தீமை எவ்வாறு நுழைந்தது? கடவுள் நல்ல காரியங்களை நல்லவற்றை படைத்தார். நல்லவர்கள் அனைத்தும் ஆண்டவரிலிருந்து வருகிறது என்றால் தீமை இந்த உலகத்திலே எவ்வாறு நுழைந்தது? சாலமோனின் ஞானம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அழகின் சூழ்ச்சியாகும், அழகின் பொறாமையாகும் இந்த உலகத்திலே சாவு நுழைந்தது. அழகினுடைய சூழ்ச்சி, அழகினுடைய பொறாமை இந்த உலகத்திலே சாவை கொண்டு வந்தது, தீமையை கொண்டு வந்தது, நோயை கொண்டு வந்தது, எல்லா விதமான தீமைகளுக்கும் காரணமாக இருந்தது. இந்த முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அழகை எல்லாவற்றையும் சூழ்ச்சி இருந்ததாக இருந்தது. எல்லா விதமான விலங்குகளிலும் அழகை நாம் சாத்தான் என்ற அந்த பாம்பு சூழ்ச்சி இருந்ததாக இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். என்றால் அழகினுடைய வேலை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல காரியங்களை எல்லாம் தீமையாய் மாற்றுகிறார். அழகை தனது பொய்யினால், தனது சூழ்ச்சியினால் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்மிடமிருந்து எடுப்பதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. இதெல்லாம் சொல்லுவார் செய்தி 44வது வசனத்தை சொல்லுவார். அழகை அவன் தொடக்கத்திலிருந்து ஒரு கொலையாளி, அவன் தொடக்கத்திலிருந்து ஒரு கொலையாளியாக இருக்கிறான். அழகினுடைய சூழ்ச்சியாக கடவுள் மனிதனை தமது முறையிலே படைத்தார், தம்மை போல நமது சாயலிலே படைக்கிறார். ஆனால் சாத்தானுடைய சூழ்ச்சியை பாருங்கள். அவன் சொல்லுகின்ற அந்த உண்மையை அவன் பொய்யாக மாற்றி சொல்கிறான். இந்த படத்தை கடவுளை போல அவர்கள் கடவுளாக இருக்கிறார்கள். கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டான். ஆகவே கடவுளுடைய சாயல் கடவுளை போல இருக்கிறார்கள். அதைத்தான் சாத்தான் திருத்தி கூறினார். அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதை பொய்யாய் மாற்றினார். ஆதாமும் ஏவாளும் இல்லை, நான் ஏற்கனவே கடவுளை போல இருக்கிறேன் என்று அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் அந்த வாழ்க்கையை பாவம் உடைந்திருக்கிறார்கள். ஆக இந்த அழகுகள் எல்லாம் ஆபத்திற்கு இட்டு செல்கிறது. அந்த படம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது, கண்களுக்கு அழகாக இருந்தது என்று வாசிக்கிறோம். எல்லா அழகுகளும் எல்லா ஆச்சரியங்களும் நம்மை அழிவுக்கு கொண்டு செல்லும். அதைத்தான் எந்த வாசகம் சுட்டிக்காட்டுகிறது. அழகு நீங்கள் உண்டால் கடவுளை போல நாம் ஒரு நிலையை எப்பொழுது இழக்கிறோமோ அப்பொழுது நாம் அழகிற்கு அடிமையாக இருக்கிறோம். நாம் எப்பொழுது இந்த மகிமை ஆட்சியை நான் இழக்கிறேனோ அப்பொழுது நான் அழகிற்கு அடிமையாக இருக்கிறேன். கடவுள் என்னை நன்மையை படைத்திருக்கிறார், நன்மையை படைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை படைத்திருக்கிறார், நலமோடு படைத்திருக்கிறார். என்னை நன்மையை படைத்திருக்கிறார். நான் எப்பொழுது நினைத்து பார்க்கிறேனோ
இந்த பாவத்திற்கு ஆங்கிலத்திலே sin என்ற ஆங்கிலத்திலே சொல்வாங்க. sin sin I என்றால் நான் எப்பொழுது என்னை பற்றி எனது எண்ணங்கள் எனது சிந்தனைகளை என்னை பற்றி மாறுகிறதோ அப்பொழுது நான் பாவியாய் மாறுகிறேன். ஆனால் இந்த பாவத்தை அழிக்கக்கூடியவர் SON அந்த வார்த்தையில் அழிக்கிறது ஓ இருக்கிறது. ஓ என்றால் God takes. எப்பொழுது எனது சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் கடவுள் மீது இருக்கிறதோ அப்பொழுது நான் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறேன், சுகத்தை பெறுகிறேன். ஆக கடவுளுடைய மகன் இந்த பாவத்தை அழிக்கவில்லை. எதையெல்லாம் நாம் இழந்தோம் பாவத்தினால் மனிதன் வாழ்க்கையில சாவு நுழைவது. அந்த சாவு அழித்தல் நோயினுடைய அடுத்த பகுதி என்ன? நோய் வந்தாலே வேதனை, துன்பம், துயரம், இறப்பு. ஆக இவையெல்லாம் சாத்தான் கொண்டு வருவது. ஐந்தாவதாக இது இறப்பினுடைய அடையாளம், அடித்தளம் சாத்தான். அவன் நம்மை கொண்டு செல்வது நடக்கும். இந்த 7 காரியங்களிலிருந்து நம்மை விடுவிக்க இயேசு வந்தார். பாவத்தினால் எல்லாத்தையும் நாம் இழந்தோம். எல்லா கதவுகளும் ஆசீர்வாதத்தின் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டன. பாவம் செய்தவர்கள் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்திலிருந்து வெளியே விரட்டி விடுவார். விரட்டி விட்டு 2 மாதத்துக்கு அந்த தோட்டத்தில் முன்வைத்து கதவுகளை அடைத்து விடுவார். விண்ணகம் அடைக்கப்பட்டது. விண்ணகம் அடைக்கப்பட்டது. நம் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் கதவுகள் எல்லாம் சாத்தானால் அடைக்கப்பட்டன. பாவத்திற்கு நான் என்னை உட்படுத்துகிறார். எனவே இயேசு மீண்டும் அதை திறப்பதற்காக என் வாழ்க்கையிலே எனக்கு மூடப்பட்ட எல்லா கதவுகளையும் திறப்பதற்காக இயேசு வந்தார். அதுதான் என் நற்செய்தியிலே அந்த தொடக்கத்திலே எவ்வாறு கடவுள் எல்லாத்தையும் நன்றாக படைத்தாரோ மீண்டும் ஒரு புதிய படைப்பை இயேசு படைக்கிறார். மக்கள் சொல்றாங்க எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறார். ஆக மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவினால் படைப்பு மீண்டும் புதிய படைப்பாய் மாறுகிறது. ஆண்டவருடைய கருணையை பாருங்க, இரக்கத்தை பாருங்க. ஒரு நாள் திக்கை வாய் அவனை கூட்டத்திலிருந்து தனியாக அழைத்துக் கொண்டு போகிறார். தெரியுமா? மற்றவர்கள் கேட்பாரு, நான் உன்னை குணமாக்க முடியும் என்று விசுவசிக்கிறாய் கேட்பாரு. அவங்க சொல்லுவாங்க விசுவசிக்கிறேன் என்று. ஆனால் என்ன ஒன்று கேட்க முடியாது. ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், இன்னொன்று சொல்லுவாங்க. அப்பெல்லாம் சிரிப்பாங்க. அப்படி ஒருவரை அப்படி சொன்னா வாய்ப்பு மீண்டும் அவரை பார்த்து சிரிப்பார்கள். கடவுளுக்கு நம்ம ஒவ்வொரு நிலையிலே எனக்கு அவனை தனியாக அழைத்துக் கொண்டு செல்கிறார். அழைத்துக் கொண்டு அவனுக்கு பேசுவதை விட செயலாதான் காட்ட வேண்டும். காது கேளாதவன் செயல்தான் காட்ட வேண்டும். எனவே இயேசு தனது விரலை அவன் காதுகளில் வைக்கிறார். விரல் என்பது கடவுளுடைய ஆவியானவரை குறிக்கிறது. கடவுளை கைமண்ணிலே குறிக்கிறது. எனவேதான் பாரமும் அவன் இஸ்ராயேல் மக்களை துன்புறுத்திய ஒரு ஆண்டவர் 10 கொள்ளை நோய்களை அனுப்பினார். அப்படி அனுப்பிய பொழுது ஒன்றை தீர்க்கலாக அனுப்பினார். கொசுக்களை அனுப்பிய பொழுது அந்த பாரத்தை மக்களாக சொன்னாங்க, இது கடவுளின் கைவிடுதலை, கடவுளுடைய கைவிடுதலை. அந்த கடவுளின் கைவிடுதல் இதை செய்தது. நம் விடுதலை கைப்பொருள் 31:18 வாசிக்கிறோம். கடவுள் தன் கைவிடலால் 10 கட்டளைகளை எழுதினார். அந்த கடவுளுடைய கைவிடல் என்பது ஆவியானவரை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்வார், நான் கடவுளின் கைவிடலால் தீய ஆவியை போகிறேன். கடவுள் தனது கரங்களை வைக்கும் பொழுது ஆவியானவர் அவர்களுக்குள்ளே சென்றார். அடைக்கப்பட்ட அந்த கதவுகள் திறக்கப்பட்டன. இரண்டாவதாக உமிழ்நீர் வந்து ஒரு சுகத்தை மருந்து என்று சொல்வார்கள். இந்த நாய்க்கு பூனைக்கு அடிப்பட்ட என்ன செய்யும்? உடனே நான் எச்சிக்கும் கேட்டீங்களா? சுகம் என்ற உமிழ்நீரிலே அது மருத்துவ குணம் இருக்கிறது. ஆண்டவர் அந்த உமிழ்நீரை அவனுக்கு அவருடைய நாவுகளிலே தொட்டு அவன் வாயை திறக்க வைக்கிறார். எஃபாதா திறக்கக்கூடிய என்று சொல்கிறார். வாழ்க்கையில எவைகளை நாம் பாவத்திலே கூறப்பட்டிருக்கிறதோ அவை நாம் திறப்பதற்காக இருக்கிறார். நாம் வார்த்தையை வாசிக்கிறோம். திருவடிப்பாடு 3 எவரும் கூட்ட முடியாத கடவுளை திறந்திருக்கிறேன். கண்ணி மூடி இறைவனுடைய பாதத்தை நமது வாழ்க்கையிலே பாவத்தினால் நமது வாழ்க்கையை அடைபட்ட ஆசீர்வாதங்கள் மீண்டும் திறப்பதற்காக இயேசு தன் இதயத்தை திறந்து வைத்திருக்கிறார். அவருடைய இதயம் குட்டி திறக்கப்பட்ட பொழுது நமது வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாத கதவுகளும் திறக்கப்பட்டன. அதை ஒப்புக்கொள்வோமா? நமது பாவங்கள் அல்லது நமது நம்பிக்கையில்லை இயேசு மீது நாம் நம்பிக்கையற்ற நிலையில் நேரங்களை ஒப்புக்கொள்வோமா? என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன.
எனது பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. திருமணமாக அல்லது வேலை அல்லது எதை எடுத்தாலும் ஒரு விளையாட்டு தொழில்மை தோல்வி இப்படி பல்வேறு ஆசீர்வாதத்தின் கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. இதனாலே என் கதவுகள் எல்லாவற்றையும் திறந்து எனக்காய் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கிறவர்களே பாஸ்போர்ட் என்று சொல்வோம். உண்மையில் நான் விசுவாசிக்கிறேன். உமது காலம் உமது கைகள் என்னை குழப்பமானவர்கள் என் கதவுகள் எல்லாம் எனக்காய் திறக்கப்படட்டும். என்னுடைய ஒவ்வொருவரும் என்னுடைய இருதயம் அவருடைய அன்பின் இருதயம் இறக்கத்திலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், அரவணைக்கட்டும். ஆமென்.
கூறியதானது.
நன்றி கூறுகின்றோம். இறைவாவுடைய முறையில் நாங்கள் அங்கீகரிக்க திருமணமாகிறோம். அதனால் கிறிஸ்துவுக்குள் நாம் இணைக்கப்பட்டு உலகின் மீது மகிழ்வாடைய Speak.